சார் வணக்கம் சார். வணக்கம். சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம், அந்த படத்துக்கு அந்த டைட்டில் வைக்கும் போதே நீங்கள் உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாகவும் மறுபடியும் அந்த படம் தொடர்பாக சில கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? நீங்களே குறிப்பிட்டிருந்த மாதிரி இது முதல் கோணல், முற்றிலும் கோணல் மாதிரி முதல்ல எடுத்ததிலிருந்தே பராசக்தி பட தலைப்பில் இருந்தே அவர்கள் சரியான முறையில் நேர்மையான முறையில் நடக்கலைன்றதை நான் இங்கே பார்க்குறேன். என்ன நேர்மையான முறையில் நடக்கலை அப்படிங்கிறப்ப, முதல்ல ரசிகர்கள்லாம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம், பராசக்தி என்ற பெயரை வைக்க வேண்டாம், வேற ஏதாவது ஒரு பெயரை வைங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் பராசக்தி என்ற பெயரில் ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ண போது எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மீண்டும் பராசக்தின்னு அந்த படம் வந்துச்சு. அது மாதிரி வேற ஏதாவது ஒரு பெயரை இணைத்து வைங்க. ஏன் என்று சொன்னால் அது பெயர் காரணம். 1952 பராசக்தி என்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வரலாற்றை தொடங்கிய ஒரு படம். அந்த வரலாறு மறைக்கப்படக்கூடாது. இன்றைக்கு நீங்க கூகுள்லயோ இதுலயோ சர்ச்சில் போனீங்கன்னா பராசக்தி என்று போட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பராசக்தி வரும். அது அடுத்த காலகட்டங்கள்ல அந்த பராசக்தி 52 வெளியான பராசக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்படும் டைட்டில். அது என்றைக்கு இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரையும் புகழையும் மறைக்க முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்பொழுது உள்ள டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளை ஒரு தமிழ் திரையுலகத்துல நம்மளே செய்யக்கூடாது, நாமே செய்யக்கூடாது. ரெண்டாவது, அப்ப 1952 அந்த படம் வெளியான பொழுது அந்த திரைப்படத்திற்கான பெயர் காரணம் இருந்துச்சு. அந்த படத்தில் உள்ள வசனங்கள், அந்த படத்தில் உள்ள பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த பராசக்தி என்ற டைட்டிலுக்கு உகந்ததாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற பராசக்தி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையக்களமாக வைத்து எடுக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதற்கு வேறு ஏதாவது ஒரு தலைப்பு கூட வைத்திருக்கலாம். ஏன் அந்த தலைப்புக்கு பஞ்சம் வந்ததா, அது என்ன ஒரு ஒரு அவர்களுக்கு கற்பனை பஞ்சமா, கற்பனை வறட்சியா என்று தெரியவில்லை. அதனால நீங்க இப்பெல்லாம் பல படங்கள்ல பாக்குறோம், அந்த இசையெல்லாம் பல பழைய பாடல்கள் எல்லாம் எடுத்து திருப்பி போடுறது, அதுக்கு இளையராஜா கூட கேஸ் எல்லாம் போட்டாரு, அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ள போகல, யாருக்கு உரிமை அப்படிங்கிற பிரச்சனையில போகல. ஆனால் ஒரு பழைய படத்தை நீங்க ஒரு ஒரு கதையை உருவாக்குறீங்க, 100 கோடி 200 கோடி செலவுல திரைப்படத்தை உருவாக்குறீங்க. பல திரைப்பட குழுக்கள் இருக்கின்றன. இப்பொழுது எவ்வளவோ ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, எவ்வளவோ வந்துருச்சு. நீங்க ஏன் ஒரு டைட்டில கூட உங்களுக்கு சொந்தமா யோசித்து வைக்க முடியவில்லையா என்ற கேள்வி. அதே போல ஒரு பாடலாக இருந்தா கூட நீங்க சொந்தமா உங்க மூளையை உபயோகிச்சு ஒரு பாடலை கிரியேட் பண்ண முடியலையா? ஏன் கிரியேட்டிவ் வறட்சியா என்ற கேள்வி ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு பக்கம். நடிகர் திலகத்துடைய குடும்பத்தினரை சந்தித்து நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட சிலர் சந்தித்து பேசிய பொழுது இது மாதிரி ஒரு வைக்க வேண்டாம், வேற பேரை வைங்கன்னு அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை புறந்தள்ளி விட்டு கேட்டு சொல்கிறோம், டைரக்டரோடு பேசி கருத்தை சொல்கிறோம், அதை மாற்றுவதற்கு பரிசீலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் 1-2 நாட்களில் எந்த விதமான தகவலுமே தெரிவிக்காமல் ஒரு விளம்பரப்படுத்துறாங்க பராசக்தி டைட்டில். என்ன விளம்பரப்படுத்துறாங்கன்னா, இந்த டைட்டிலை எங்களுக்கு கொடுத்து உதவிய ஏவிஎம் நிறுவனத்திற்கும், இதை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்த கலைஞர் குடும்பத்தாருக்கும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தாருக்கும் அவர்களையும் இணைத்து இந்த விளம்பரத்துல போடுறாங்க. இது ஒரு உண்மையிலேயே ஒரு நேர்மையற்ற செயல். அவர்கள் எந்த விதமான அனுமதியுமே தராத போது, அல்லது அப்ஜெக்ஷன் செய்த போது கூட அதை எந்த விதமாகவும் பரிசீலிக்காம புறந்தள்ளி விட்டு நீங்க ஒரு விளம்பரத்தை கொடுக்குறீங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய அந்த பராசக்தி விளம்பரம் மற்றும் செயல்கள்ல எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு என்ன செய்யறாரு? ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி அதாவது டைட்டில் உங்கள் கிட்ட வந்துருச்சு, அவர் கொடுக்கும் தீப்பந்தத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து செல்கிறீர்கள் என்ற ரீதியில ஒரு வாரிசு என்கிற ரீதியில சிவகார்த்திகேயனையே ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த படத்துக்கு விளம்பரம் செய்வதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க ஒரு நடிகர் திலகத்தோட படத்தையோ பெயரையோ ஏதோ ஒரு படத்துல புகழுக்காக ஒரு வைப்பது என்பது, பேசுவது அல்லது பயன்படுத்துவது என்பது உண்மையிலேயே அவருக்கு பெருமை சேர்ப்பதாக அமையும். ஆனால் இவர்கள் வெறும் வணிக நோக்கத்தோடு நேர்மையற்ற முறையில் அவருடைய பெயரையும் அந்த டைட்டிலையும் உபயோகப்படுத்த நினைப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. இல்லை சார், இப்போ நீங்களே சொல்றீங்க ஏவிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, கலைஞர் குடும்பத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒருவேளை திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கல, அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அதை சட்டப்படி போய் கேட்கலாம். ரசிகர்களா இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? இதுல நல்ல கேள்வி. இது சட்டப்படியாக எதிர்ப்பதற்கு இதுல ஒன்றும் இல்லை. 2 செய்திகளை நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஏவிஎம் நிறுவனத்திடம் வாங்கி இருக்கிறோம் என்று சொல்வதை கூட நான் அதிலும் கூட எனக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு. என்னன்னா, இதுல ஏவிஎம் நிறுவனத்திடம் இருந்து இந்த டைட்டிலை வாங்குவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் இந்த படத்துடைய
ப்ரொடியூசர் என்பவர் வந்து வேலூர் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார். அவர் வந்து மறைவதற்கு முன்பு இந்த பராசக்தியுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஆக மொத்த எல்லாவற்றையும் ஏவிஎம்மிடம் கொடுத்திருந்தார். அவ்வளவுதான். இந்த டைட்டில் பற்றி அவர்கள் வந்து எதுவும் சொல்லலாம். ஆனால் இவர் வந்து இப்பொழுது ஏவிஎம்மிடம் இருந்து டைட்டிலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு தனி டிஸ்பியூட். இரண்டாவது, அது லீகலா போனா கூட அது எந்த விதத்தில் முடியும்னு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஏவிஎம் இடத்துல வாங்கிவிட்டேன் என்று சொல்லிவிடும் பொழுது அதை லீகலா நம்ம சந்திக்க முடியாது. இரண்டாவது, இந்த டைட்டிலுக்காக கலைஞர் குடும்பத்திடமோ அல்லது நடிகர் திலகம் குடும்பத்திடமோ பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையும் கிடையாது. லீகலா நான் சொல்றது லீகலா. இது ஆனால் ஒரு மாறலாக மனசாட்சிப்படி நீங்க ஒரு இது மாதிரி பெயர்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அது வந்து நீங்க அவர்கள் குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா லீகலா இல்லாததுனால அவர்கள் குரல் கொடுக்க முடியாது. அவர்கள் இதனை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாது. ரசிகர்கள் எங்கள் மனதில் உள்ள குமுறலை கொந்தளிப்பை நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருப்பதால் நாங்கள் இதை வெளிப்படையாக எங்களுடைய கண்டனத்தை ரசிகர்களோட உணர்வை வெளிப்படுத்துறோம். அவ்வளவுதான். இப்போ இதில் கூட சிவகார்த்திகேயனை கேள்வி கேட்கறது நியாயமாக இருக்குமா? இந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை நீங்கள் கேட்கலாம். அவங்க கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க. கலைஞர் கதை வசனம் எழுதின படம் தான் பராசக்தி. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்கணும், தார்மீக அடிப்படையில் கேள்வி கேட்கணும்னா அது ப்ரொடக்ஷன் கம்பெனியை கேட்கணும். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார் இதுக்கு? ரெண்டு பேரையும் தான். நீங்க வந்து ஒரு ஹீரோவை வச்சுதான் படம் இப்பொழுதெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. நீங்க வந்து திரைக்கதை கதை வசனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ஹீரோவை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு கூட தீப்பந்தத்தை வந்து சிவகார்த்திகேயன் தான் எடுத்து செல்வதாக, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதாக ப்ரொஜெக்ஷன் செய்யறாங்க. ஒன்று, நாங்க படக்குழுவையும் தான் கேள்வி கேட்டிருக்கோம். நீங்க இதே படக்குழுக்கு அவர் ஆகாஷ் பாஸ்கரன் உட்பட அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கூட சொன்னீங்க அது கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமானது, அவர் கலைஞர் வசனம் எழுதினதுன்னு சொல்றீங்க. இதுல அந்த புகழும் வரலாறும் மறைக்கப்படுகிறதுங்கிறதையும் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். நீங்க பராசக்தியை பொறுத்தவரை ஒரு நடிகர் திலகத்தின் வரலாறு தொடங்கிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் தான். நீங்க சீமு சிபின்னு சொல்ற மாதிரி கிமு கிபின்னு சொல்ற மாதிரி சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் சீமு சிபின்னு தான் நம்ம தமிழ் திரையுலக வரலாற்றை எழுதணும்னு நடிகர் சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார். அதுபோல 52க்கு முன் 52க்கு பின் என்று பிரித்து பார்த்தால் அந்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு வரலாற்று புரட்சியை நடத்திய ஒரு திரைப்படம் ஒன்று. அதுல வந்து வெறும் நடிகர் திலகத்தை மட்டும் எடுத்து சென்று ஒரு பக்கம் சொன்னால் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அந்த திரைப்படம் தான் ஒரு முத்திரை படித்த ஒரு திரைப்படமாக அமைந்தது என்பதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அதற்கு முன்பே அவர் வந்து 7-8 வருஷத்துக்கு முன்பே வந்து அவர் திரைப்படங்களுக்கு எல்லாம் வசனம் எழுத ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் முதற்கொண்டு பலருக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அதற்கு முன்பே. ஆனாலும் பராசக்தி திரைப்படம் வந்த பிறகுதான் அந்த அவருடைய கதை வசனம் என்பது வெளியில் பேசப்படக்கூடிய அளவிற்கு வந்தது என்பதையும் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 75 திரைப்படங்களுக்கு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருக்காரு. ஆனா நடிகர் திலகமும் கலைஞரும் எழுதிய ஒரு அந்த சேர்ந்த காம்போ தான் வந்து பெரிய சக்சஸ் ஆனிச்சு. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. நீங்க பல நடிகர்கள் வந்து அவருடைய வசனத்தை பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. அதனால இங்கு வந்து 2 பெரும் ஆளுமை, கலைஞர் அவர்கள் உட்பட 2 பெரும் ஆளுமைகளுடைய வரலாறு அங்கு மறைக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் பாக்குறேன். அதனால அவர்கள் குடும்பத்தாரே இதை அனுமதி கொடுத்திருந்தால் கூட அல்லது அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் கூட அவர்களுமே இதை பரிசீலனை செய்திருக்க வேண்டும். இதை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அந்த படம் பேசக்கூடிய கருத்தை பற்றி நீங்களே சொன்னீங்க. இந்தி எதிர்ப்பு தொடர்பான ஒரு ஸ்டோரியை தான் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த கதைக்களத்துக்கு இப்படி ஒரு பவர்ஃபுல் டைட்டில் இருந்தால் அது நல்லா இருக்கும், அதனால தான் இந்த டைட்டிலை சூஸ் பண்ணணும் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு இதற்காக கொண்டு வந்து இந்த டைட்டிலை வச்சிருக்காங்கன்றது படம் பார்த்த பிறகு தான் தெரியும். ஆனாலும் இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்துக்கு இன்னும் பவர்ஃபுல்லான டைட்டில் நீங்க தேட முடியாத அளவிற்கு உங்களுடைய கற்பனை வறட்சி இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு தான் நான் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு ஒரு டைட்டில கூட ஒரு பவர்ஃபுல்லா தேர்ந்தெடுக்கக்கூடிய முடியாத லெவல்ல தான் நீங்க இருக்கீங்களா? 100 கோடி 200 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் தயாரிக்கிறீங்க. ஒரு டைட்டில நீங்க சொந்தமா தேர்ந்தெடுக்க முடியலையா என்ற கேள்வியும் முன்வைக்கிறேன். நீங்க இன்னைக்கு மலையாளத்துல எல்லாம் பாக்குறோம், எவ்வளவோ திரைப்படங்கள் வருகிறது, 2 லைன் வருது ஒரு திரைப்படத்துடைய பெயரெல்லாம். அப்படியெல்லாம் இருந்து கூட அந்த படத்தை சக்சஸ் பண்றாங்க. குறைந்த பட்ஜெட்ல படங்கள் தயாரித்து சக்சஸ் பண்றாங்க. ஆனா அது மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துல நம்ம தமிழ் சினிமாவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ திரைப்படங்கள், நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் நம்ம தமிழ் திரையுலகில் வந்திருக்கு. ஆனாலும் எவ்வளவோ திரைக்கதைகள் வந்திருக்கு. பல கதைகள் திரும்ப கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாசமலர்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு எடுத்து பெரிய சக்சஸ் ஆன படம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அண்ணன் தங்கை பாசத்துக்கு பாசமலர் தான் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மூவியா இருக்கிற திரைப்படம்னு சொல்லலாம். ஆனா அதே அண்ணன் தங்கை பாசத்தோட பல கதைகள் வந்து சக்சஸ் ஆனதை நம்ம பார்த்திருக்கோம்.
வேற வேற கதைகள்ல நீங்க கிழக்கு ஒரு உதாரணத்துக்கு கிழக்கு சீமையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா பாசமலரோட ஒரு சாயல்ல உள்ள திரைப்படம் தான். பெரிய சக்சஸ் ஆனிச்சு அது கூட. ஆனா அவர் வந்து பாசமலர்னு வைக்கல. கிழக்கு சீமையிலேன்னு வச்சு அந்த படத்தை சக்சஸ் பண்ணார். அது மாதிரி நீங்க வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கும் பொழுது பவர்ஃபுல்லான டைட்டில் வேணும்னு ஏதோ ஒரு டைட்டில் அப்படின்னா எடுத்தீங்கன்னா நீங்க அந்த பவர்ஃபுல்ன்ற நீங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது வந்து யாருடைய உழைப்போ நீங்க வந்து அந்த பராசக்தி என்ற 1952ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த பராசக்தி என்பது பலருடைய உழைப்பு. நடிகர் திலகம் சிவாஜி, கலைஞர் கருணாநிதி, பெருமாள் முதலியார், ஏவிஎம் இது போன்றவர்களுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு டைட்டில நீங்க ஜஸ்ட் லைக் தட் எங்களுக்கு பவர்ஃபுல்லான டைட்டில் வேணும்னு எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு உழைப்பு திருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட திருட்டை இவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் கிரியேட்டிவிட்டி போயிடுச்சான்னு கேட்குறீங்க, புதுசாக ஏன் யோசிக்கலன்னு கேட்குறீங்க. இப்போது சிவாஜி அவர்களுடைய வாரிசான அந்த குடும்பத்தை சேர்ந்தவரான விக்ரம் பிரபு சிறைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் 1984லேயே ஒரு படம் அதே பேரில் வந்திருக்கு, வேற ஒரு இயக்குனர் தயாரிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர் வேற ஒரு கதை பண்ணியிருக்காரு, அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ அதே கேள்வி நம்ம இவரை நோக்கி கேட்க முடியுமா? இல்ல இதே மாதிரி நீங்க பல திரைப்படங்கள் வந்து அதே பெயர்ல திரும்ப வந்திருக்கு. நீங்க உத்தமபுத்திரன் என்ற ஒரு படம் வந்து ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜிக்கு முன்பே ஒரு திரைப்படம் உத்தமபுத்திரன் வந்துச்சு. மறுபடியும் உத்தமபுத்திரன் வந்துச்சு. நான் வந்து எல்லா திரைப்படங்களையும் இந்த அந்த அந்த அளவுகோலை வச்சு நான் பார்க்கல. நீங்க ஒரு திரைப்படத்துக்கு அந்த கதை களத்துக்கு அந்த பெயர் தேவை என்று சொன்னால் சில படங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த சிறை நீங்க 80ஸ்ல வந்த சிறை சொல்றீங்கல்ல, அது வந்து அது மாதிரி ஒரு 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 மைல்ஸ்டோன் மூவியா அல்லது ஏதோ ஒரு ஒரு வரலாற்றை புரட்டி போட்ட படமா அப்படின்னு கேட்டா இல்ல. அது ஒரு திரைப்படம். நீங்க இப்ப பல திரைப்படங்கள் கமலஹாசன் படமா இருக்கட்டும், ரஜினிகாந்த் படமா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து திரும்ப அதே பெயர்கள்ல வந்திருக்கு. ஏன் நடிகர் திலகம் நடித்த படம் கூட பல திரைப்படங்கள் இப்ப கூட ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு திரைப்படம் திரும்ப வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல திருவிளையாடல்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தை நான் எதிர்த்தேன். நான் வந்து ஆண்டவன் கட்டளையே எதிர்க்கல. அதே மாதிரி உத்தமபுத்திரன் ஒரு படம் வந்துச்சு, எதிர்க்கல. ஆனா திருவிளையாடல்னு ஒரு திரைப்படத்தை எதிர்த்தேன். ஏன்னா திருவிளையாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு திருவிளையாடல் அந்த படம் ஒரு சிவாஜி நடித்த திரைப்படம். அதுவும் ஒரு அந்த கடவுள் அவதாரங்களை பற்றி எடுத்த படம் அப்படின்னு எடுக்கிறப்ப அதுதான் முத்திரை பதித்த படமா இருக்கும். அது ஒரு கேஸே நான் போட்டேன். கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அது வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு மாத்தினாங்க. அது சின்னதா ஆரம்பம் போட்டாங்க, அப்புறம் மாத்தினாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி சில முத்திரை பதித்த படங்களை நீங்க லீகலாக இல்லை என்று சொன்னாலும் ஒரு சட்ட ரீதியாக அது எடுக்கலாம் என்ற ரீதியில் இருந்தால் கூட மாறலாக உங்கள் மனசாட்சிப்படி அந்த திரைப்படங்களின் பெயர்களை வைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதற்காகத்தான் இதை வெளிப்படுத்துறேன். நான் வந்து லீகலா போராடி சட்ட போராட்டம் நடத்தி அதெல்லாம் நடத்தி பண்ண முடியாது என்று சொன்னால் கூட இப்போ உங்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ ரசிகர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு திரையுலகில் மத்தியில இதை ஒரு விவாத பொருளாக நான் வைக்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை எடுத்திருக்கேன். அடுத்து வரும் ஒரு யாராவது ஒருத்தர் கூட இது மாதிரி எடுத்து பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே திரையுலகத்தில் பல விஷயங்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக நடக்குது, அவருக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல கூட விஜய் ரசிகர்களுடைய கோபத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மேலும் ஒரு பிரச்சனையாக இதை பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை பிடிக்காமல் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்குன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் எங்களுக்கும் என்னங்க இருக்கு? எனக்கு அவரை பத்தியே தெரியாது. நாங்க வந்து ஒரு காமெடியனாலாம் இதுல பார்த்தது, விஜய் டிவில பார்த்தது இது மாதிரி தான் பார்த்துருக்கோமே தவிர அவருடைய நகைச்சுவையை நானும் ரசிச்சிருக்கேன். அவ்வளவுதானே தவிர அவருக்கும் எங்களுக்கும் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு வரலாற்று திரைப்படத்தை வந்து நீங்க அந்த புகழை மறைக்கிற அளவுக்கு நீங்க நீங்க இதே அவர் ஏதோ ஒரு பராசக்தி என்பதை வந்து பராசக்தி மீண்டும் ஏதோ ஒரு வச்சிருந்தாருன்னா மாத்தி அமைச்சிருந்தாருன்னா நாங்க ஏன் அதை கேட்க போறோம்? அடுத்தது நாங்கள் பாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்க போயிருக்க போறோம். ஆனால் இதை வந்து வேண்டும் என்றே பிடிவாதமாக அந்த நீங்க சொன்னீங்கல்ல பவர்ஃபுல் அப்படிங்கிறதுல தான் கருத்து இருக்கு. பவர்ஃபுல்னா என்ன அர்த்தம்? எப்படி பவர்ஃபுல் ஆனிச்சு அந்த பெயர்? பவர்ஃபுல்லா ஏற்கனவே அந்த டைட்டில் வந்து திரையுலகில் இருக்கு. அதை உருவாக்கிய அவர்களுக்கு தான் அந்த பவர்ஃபுல்ன்ற வார்த்தை சேரும். அதை வந்து நீங்க திடீர்னு அபகரிச்சுக்கிட்டு நீங்க ஒரு திரைப்படத்தை எதுவும் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் என்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க விரும்புறேன். இன்னொன்று, இந்த பராசக்தி பொழுது இது வந்து ஒரு டூப்ளிகேட் பராசக்தி தான் சொல்லுவேன் பெயர். ஒரிஜினலாக 1952 வெளியான பராசக்தியை டிஜிட்டலில் திரையரங்குகளில் வெளியிட நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அது வேலூர் நேஷனல் பிக்சர்ஸ் வாரிசுகள் அவர்கள் சார்பாகவே தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அது இப்போ இந்த சமயத்தில் வெளியிடலாம் என்று நினைத்த போது தியேட்டர்கள் கிடைக்குமா ரீரிலீஸுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுனால
இந்த திரைப்படம் டூப்ளிகேட் திரைப்படம் வந்து சென்ற பிறகு ரசிகர்கள் மத்தியில் அந்த பராசக்தியையும் டிஜிட்டல் வடிவில் வெளியிட இருக்கிறோம். அப்போது ரசிகர்கள் இந்த திரைப்படத்தையும் அதையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இதனுடைய என்ன கருத்துக்கள் என்ன, அதனுடைய கருத்துக்கள் என்ன, எதனால் இந்த டைட்டில் எல்லாம் இப்படி பவர்ஃபுல்லாக வந்தது என்ற ஒரு காரணத்தையும் ரசிகர்களே அவர்கள் முடிவுக்கு விட்டுவிடலாம் என்று இருக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் அந்த திரைப்படமும் வேலூர் நேஷனல் பிக்சர்ஸ் சார்பாக வெளியிடப்படும். இந்த திரைப்படம் வந்து சென்ற பிறகு அந்த திரைப்படம் டிஜிட்டலில் ரசிகர்கள் மத்தியில் வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ சிவகார்த்திகேயன் அவருடைய கெரியரில் பார்க்கும்போது நாகேஷோட படமான எதிர்நீச்சல் அந்த டைட்டில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. மாவீரன், வேலைக்காரன், இந்த மாதிரி ரஜினி படங்களோட டைட்டில், காக்கி சட்டை கமல் படத்தோட டைட்டில், இவ்வளவு டைட்டில்ஸ் வந்து அவங்க திருப்பி புதுசாக யூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் எதிர்ப்பு வரல. சிவாஜி படத்தினுடைய பெயர் பயன்படுத்தும் போது மட்டும் இந்த எதிர்ப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவர் இது மாதிரி நீங்கள் வரிசையாக சொல்கிறீங்கல்ல, அதுவே தவறான விஷயம். எல்லாத்தையும் அப்படின்னா இவர் வந்து மற்றவர்களோட டைட்டில திருடி மட்டுமே ஒரு படம் பெயர் வைத்துக் கொண்டிருக்காரா என்ற கேள்வியே எனக்கு மனசுல வருது. அது மாதிரி ஏன் அப்படி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் இன்னொருத்தர் படத்தோட டைட்டில வந்து ஏன்னா ஒரு டைட்டில் அப்படிங்கிறது ஒரு 25 வருஷம் ரெனியூவல் பண்ணலைன்னா யார் வேணாலும் வைக்கலாம்ன்றது 20 வருஷமோ 25 வருஷமோ வச்சிருக்காங்க. ரெனியூவல் பண்ணலைன்னா யார் வேணாலும் அந்த டைட்டில வச்சுக்கலாம்ன்றது ஒரு திரையுலகில் ஒரு நடைமுறையா இருக்கு. இன்னொன்று விதியா இருக்கு. இன்னொன்று அந்த படத்துடைய ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த டைட்டில் வேணும்னு கேட்டா அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு தொகை கொடுக்கப்படும் பொழுது சில பேர் வந்து அதை கொடுக்குறாங்க, அந்த டைட்டில கொடுக்குறாங்க. ஆனா அதுல மறைந்திருக்கிற விஷயத்த நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அங்க இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க ஏன் எல்லா படத்துக்கும் அது மாதிரி வைக்க தேவையில்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க எடுங்க, பல படங்களை எடுத்து வைங்க, திருப்பி அதே திரைப்படங்களோட பெயரை வைங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு 5-6 படங்கள் இது மாதிரி வச்சிருக்காரு. நாகேஷோட படமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு வராத பிரச்சனை இதுக்கு ஏன் வருதுன்னு சொன்னா, அதுகளெல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல வந்த படம், அவர்கள் நடித்த படம் என்றுதான் சொல்ல முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு வரலாற்றின் துவக்கம். அதை குறிப்பிடும் பொழுது அதை மறைக்கின்ற விதத்தில் எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, வேண்டுகோள், கண்டனம். இப்போ சிவாஜி ராஜ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் அவர் சிவாஜின்னு ஒரு படம் நடிக்கும் போது கூட சிவாஜி குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்டு அதன் பிறகு நடித்ததா அவரே சொல்லியிருக்காரு. சிவாஜி அவருடைய பெயரையே ஒரு திரைப்படத்துக்கு வைக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி அலோவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெருந்தன்மையாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அந்த அடிப்படையில் இதை அலோவ் பண்ணால் அது மேலும் அதுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி தானே இருக்கும். ஒருவேளை படம் வந்து அந்த டைட்டில் சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா படம் வந்த அப்புறம் கூட நீங்கள் கேட்கலாம். படம் வருவதற்கு முன்பே இப்படி பண்ணுறது எப்படி ஒரு ஆரோக்கியமான போக்கா இருக்கும்? இல்ல, எங்களுக்கு வந்து அந்த சிவாஜி என்ற டைட்டில வந்து அவங்க குடும்பத்தினர் கொடுத்ததே கூட எனக்கு ஒரு வருத்தம் தான், ஓரளவுக்கு வருத்தம் தான். ஏன்னா சிவாஜி இப்ப நீங்க ஒரு கூகுள் சர்ச்ல நீங்க வந்து சிவாஜி அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரஜினி நடித்த அந்த சிவாஜி தான் வருது. இப்ப கூட நீங்க பாருங்க, அதற்கு முன்பு வரை சிவாஜின்னு போட்டீங்கன்னா சிவாஜி கணேசன் அந்த இதுதான் வரும். அதுவே எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். ஆனாலும் ஒரு சிவாஜி ஏன்னா அந்த சிவாஜி ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் அதுல காட்டுவாங்க. நான் பார்த்திருக்கேன் அந்த படத்தை பாக்குறப்ப. நிறைய சிவாஜி ஃபவுண்டேஷன் நிறைய சேவைகள் செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய காட்டுறதுக்காக அவர்கள் சொன்னதுனால அவர்கள் அந்த டைட்டில கொடுத்துருக்கலாம் சிவாஜி. ஏன்னா அதுவும் கூட லீகலா நீங்க டைட்டில் சிவாஜின்னு வைக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது சிவாஜின்றது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு. இது சிவாஜின்றது அவருடைய பட்டம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஆனால் இது அப்படி கிடையாது, அவருடைய வரலாற்றின் துவக்கம். சமீபத்தில் கூட ஒரு கேரளால மலையாள படம் ஒன்று நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பெயர் வைத்து ஒரு திரைப்படம் ஒரு பெயர் வெளியிட்டாங்க. நான் அதை எதிர்த்து அவர்களுக்கெல்லாம் மலையாள திரைப்பட கவுன்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதின பிறகு இங்கேயும் போய் நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாவற்றிலும் அப்ஜெக்ஷனை கொடுத்து அது கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே கடிதம் எழுதினப்ப மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு பேசி பிரபு அவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி, இல்லை நாங்க நடிகர் திலகம்னு வைக்கலன்னு சொல்லிட்டு நடிகர் அப்படின்னு மாத்திட்டாங்க அந்த படத்தை. இப்ப சமீபத்துல நடந்த விஷயத்த சொல்றேன், நடிகர்னு மாத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு திரைப்பட துறையில இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து, அதாவது ஒரு திரைப்படத்தின் பெயர் காரணம் எதனால அந்த படம் இருக்கு, அதை நம்ம வைத்தால் அதனுடைய புகழுக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுமா, அந்த பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதத்தில் இருக்குமா என்பதை யோசித்து நீங்க டைட்டில் வைக்கணும். டைட்டில் வச்ச பிறகு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லலை, நீங்க வைக்கலாம் அப்படின்ற புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதத்துல நீங்க பண்றீங்கன்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்படி நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து எல்லாருடைய மனதையும் புண்படுத்தி அதற்கு பிறகு அந்த டைட்டிலை வைத்து நீங்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கம் என்ற ரீதியில் செயல்படுவதுதான் எங்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது. நன்றி சார். நன்றி.